ரதங்களும் குதிரை வீரர்களும் தோன்றினர். செய்தி வந்தது, இதோ தகப்பன் சாகப் போகிறார். அவர் தன் குமாரர்களை இஸ்ரவேலிடம் கொண்டு வந்தார். இஸ்ரவேல் பலன் கொண்டு படுக்கையில் உட்கார்ந்தார். கைகளை மாற்றி இளையவனை ஆசீர்வதித்தார். கூடி வாருங்கள், நான் உங்களுக்கு அறிவிப்பேன். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. வில்ல வீரர் எதிர்த்தாலும் அவர் வில் உறுதியாய் நின்றது. கால்களை மடக்கி ஆவியை விட்டார். வைத்தியர்கள் இஸ்ரவேலின் உடலுக்கு சுகந்தம் பூசினார்கள். அங்கே மிகப்பெரிய ஒப்பாரி உண்டானது. மக்பேலாவின் குகையில் அவரை அடக்கம் பண்ணினார்கள். நீங்கள் தீமை நினைத்தீர்கள், தேவன் நன்மையாக்கினார். தேவன் சந்திப்பார், என் எலும்புகளை எடுத்து செல்லுங்கள். அவரை எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தார்கள். தேவனுடைய பர்வதம் அவரை எதிர்பார்த்தது. அவர்கள் பார்வோனுக்கு நகரங்களை கட்டினார்கள். அவர்கள் கூக்குரல் தேவனிடம் எட்டியது. எகிப்தில் புதிய ராஜா எழும்பினான். அவள் அவனை ஒரு பெட்டியில் ஒளித்தாள். அவள் அதை நாணலுக்குள் வைத்தாள். அவன் சகோதரி தூரத்தில் நின்றாள். அவள் பிள்ளையின் மேல் இரக்கம் கொண்டாள். மோசே அவர்கள் சுமையை கண்டார். அவர் பார்வோனை விட்டு ஓடிப்போனார். அவர் எத்திரோவின் குமாரத்திகளை ரட்சித்தார். மிதியானில் 40 வருஷம் சென்றது. முட்செடி வெந்தும் சாம்பலாகப் போகவில்லை. கால்களிலிருந்து பாதரட்சையை கழற்றும். அதை எடிந்தார், அது சர்ப்பமாயிற்று. நான் உம்மை பார்வோனிடம் அனுப்புவேன். கோல் தரையில் சர்ப்பமாக மாறியது. அவர் கை வெண்குஷ்டமாக ஆனது. அது மறுபடியும் சுத்தமாயிற்று. ஆரோன் அவரை மலையில் சந்தித்தார். நீர் இரத்த மணவாளன். அவர்கள் பார்வோன் முன் நின்றார்கள். கர்த்தர் யாரென்று நான் அறியேன். இவர்களுக்கு இனி வைக்கோல் கொடுக்க வேண்டாம். முன்போல் செங்கல் அறுக்க வேண்டும். தாளடிகளை சேகரிக்க ஜனங்கள் சிதறினார்கள். இஸ்ரவேலின் மூலைக்காரர் அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் கையில் பட்டயம் கொடுத்தீர்கள். ஆண்டவரே, ஏன் இந்த தீமையை செய்தீர்? நான் பிதாக்களுக்கு தரிசனமானேன். நான் செய்வதை இனி பார். தேவனுடைய கரம் எகிப்தின் மேல் நீண்டியது. பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று. ஆரோன் கோலை எறிந்தார், அது சர்ப்பமாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளினால் அப்படியே செய்தார்கள். ஆனால் ஆரோனின் கோல் அவர்கள் கோல்களை விழுங்கியது. நானே கர்த்தர் என்று இதனால் அறிவாய். தண்ணீரை அடித்தார், அது இரத்தமாக மாறியது. மீன்கள் செத்தன, நதி நாற்றமெடுத்தது. தவளைகள் ஏறி தேசத்தை மூடின. மண்ணின் தூள் பேய்களாயின. வண்டுகள் தேசத்தை கெடுத்தன, ஆனால் கோஷேன் காக்கப்பட்டது. எகிப்தின் மிருகங்கள் எல்லாம் செத்தன. மோசே சாம்பலை வானத்திற்கு நேரே தூவினார். அது மனிதருக்கும் மிருகங்களுக்கும் கொப்புளங்களானது. அவர் தன் கோலை வானத்திற்கு நேரே நீட்டினார். கர்த்தர் இடியையும் கல்மழையையும் அக்கினியையும் அனுப்பினார். பார்வோன் கதறினான், நான் பாவம் செய்தேன். மோசே கைகளை விரித்தார், மழை நின்றது. ஆனால் பார்வோன் மறுபடியும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். இது கர்த்தருக்குரிய காவலிரவு. கர்த்தர் கீழ்காற்றை வரப்பண்ணினார். வெட்டுக்கிளிகள் தேசத்தின் பயிர்களை தின்றன. எகிப்தில் பசுமையான ஒன்றுமிருக்கவில்லை. தடவக்கூடிய இருள் எகிப்தில் உண்டானது. ஒருவரை ஒருவர் காணவில்லை. இஸ்ரவேலருக்கோ வெளிச்சமிருந்தது. இரத்தத்தை வாசற்படியிலும் நிலைக்காலிலும் பூசுங்கள். தீவிரமாய் புஜ்ஜியுங்கள், இது கர்த்தரின் பஸ்கா. கர்த்தர் எகிப்தியரை அடிக்க கடந்து சென்றார். எகிப்தில் மிகப்பெரிய கூக்குரல் உண்டானது. அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஜனங்கள் புளிக்காத மாவை எடுத்தார்கள். 6 லட்சம் புருஷர் நடந்து சென்றனர். கர்த்தரின் சேனை புறப்பட்டது.
அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார். தலைமகனை எனக்காக பரிசுத்தப்படுத்து. மோசே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துச் சென்றார். கர்த்தர் மேகஸ்தம்பத்தில் முன் சென்றார். இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் சென்றார். பார்வோன் 600 ரதங்களை எடுத்தான். அவர்கள் பயந்து கூக்குரலிட்டார்கள். பயப்படாதேயுங்கள், கர்த்தரின் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் கடலை பெருங்காற்றினால் ஒதுக்கினார். தண்ணீர் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அவர் ரத சக்கரங்களை கழற்றினார். கடல் திரும்பத் தன் நிலைக்கு வந்தது. தீர்க்கதரிசி மிரியாம் தப்பையை எடுத்தாள். அவர்கள் மாராவின் தண்ணீரை குடிக்க முடியவில்லை. மரத்தைப் போட்டார், தண்ணீர் மதுரமானது. அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். விடியற்காலையில் கர்த்தரின் மகிமை தோன்றிற்று. மாலையில் காடைகள் வந்து பாளையத்தை மூடின. இது என்ன என்று அறியாதிருந்தார்கள். அதை சேர்த்தார்கள். அது தேன் கலந்த பணியாரம் போலிருந்தது. வெயில் ஏறினபோது அது உருகி போயிற்று. நாளை ஓய்வு நாள், பரிசுத்த